விஞ்ஞானிகள் கூடிய அனைத்தையும் நாம் இயற்கை நிலையில் உயிருடன் ஒன்றி ஒளியாகும் உணர்வினை யாரும் பின்பற்றவில்லை. இன்னைக்கு சொன்னாலும் கூட சாமி சொல்ல ரெண்டு இது எடுத்துட்டோம்னா சாமிக்கு ரெண்டு காசு போட்டுனா அவங்ககிட்ட இருந்து வர வாங்கிட்டு வந்தா நமக்கு சரியா போகும் தான் எண்ணுகின்றன தவிர நாம் உணவாக உட்கொள்ளும் நிலைகள் நம் உடலுக்குள் சேர்த்துதான் நமக்கு சத்து ஏற்படும். ஆகவே நாம் அந்த உயர்ந்த உணர்வை கவர வேண்டும், இருளை அகற்ற வேண்டும் என்ற உணர்வை நாம் எண்ணினா அந்த உணர்வு குறைவாம். திட்டவனை எண்ணும் போது எப்படி நமக்கு சோர்வும் சஞ்சலமும் நம்ம தவறான வழிகள் அழைத்து செல்கின்றதோ இதைப்போல அருணர்வு உங்களுக்குள் பதிவானப்பின் உங்கள் வாழ்க்கையில் எண்ணங்கள் தடுமாறி கோபமோ வெறுப்போ வேதனையோ செழிப்போ சஞ்சலங்கள் வரும்போதெல்லாம் ஈஸ்வரா என்ற உணர்வை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெறுங்க. சஞ்சலங்கள் மாற்றும், சிந்திக்கும் தன்மை வரும், நமக்கு முகமும் அழகுப்படும். நீ ஒரு சில பேரை பார்க்குறீங்க, அந்த வேதனைப்படும் நேரத்தில் தியானத்தை எடுத்துக்கணும், முகத்தில் ஒரு விதமான மலர்ச்சிகள் இருக்கும், சிந்திக்கும் ஆற்றல் வரும், ஆக தெளிவான வாழ்க்கை வாழ முடியும். ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற்று நம் வாழ்க்கையில் அறியாத வரும் தீமைகளை நீக்கி அருணரை பிறத்தால் இப்போது உங்களுக்கு இறைப்பலை எண்ணி எண்ணி நாம் தியானத்தில் தியானமே வரவில்லை என்று சொல்லாதீர்கள். நான் கண்ணை திறந்து உடனே துருவ நட்சத்திரம் பார்த்து பிழைத்து அந்த உணர்வு பெற வேண்டும் என்று ஏங்கி உங்களுக்குள் பரப்பி இப்படி இந்த பயிற்சி எடுத்துக்கொண்டால் அந்த நாளடைவில் இந்த உணர்வின் தன்மை வலிமையானதும் எந்த தீமையும் வராதபடி உங்களை தடுத்துக் கொள்ளலாம். ஆகவே நாம் சிலர் சொல்வார்கள் பிராணயாமம் என்று மந்திர வழிகளை சொல்லி பிறகு ஆவியின் உணர்வு நாம் நகர்ந்த பின் நமக்கு கம்மன் இருண்ட நிலையில் உட்காரோம். அப்ப நான் விடுபட்டால் இந்த உணர்வின் விஷத்தன்மையை நமக்கு இயக்கும். சில மந்திர வழியில் மனிதனுக்குள் எந்த தெய்வம் எந்த நிலை இருக்கின்றதோ இதே போல மந்திர வழியால் ஜெபித்துக் கொண்ட உணர்வின் தன்மையை நமக்குள் பதிவாக்கி அதன் உணர்வை எவர் எடுக்கின்றனரோ ஆக அந்த உணர்வின் தன்மை கொண்டு அதே நிலையில் அழைத்து செல்லும். நாம் இயற்கையின் உண்மையின் தன்மை ஒளியின் உணர்வை பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற்று பழகினால் நமக்குள் இருளை நீக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும். இதென்று வேண்டிய சக்தி நம் பூமியிலே பரவியுள்ளது. உணர்வின் தன்மை பதிவாக்கி அதை எடுத்து உங்கள் இருளை நீக்கி உணர்வின் தன்மையை உயிருடன் ஒன்றி வாழும் உணர்வை பெறச் செய்திருக்கிறார். எனக்கு குருநாதர் பல நிலைகள் அனுபவத்தை கொடுத்தார், எடுக்கும் முறைகளை கொடுத்தார், அதை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். உங்கள் எண்ணத்தால் கவரலாம், தீமைகளை அகற்றலாம், பிறவியில்லா நிலை அடையலாம். நம் குடும்பத்தில் வரும் கலக்கங்களை மாற்றலாம், ஒன்றுபட்டு வாழும் தன்மை வரலாம். ஏனென்றால் கணவன் மனைவிக்குள் எப்போதுமே தான் பெற்றாலும் அந்த உணர்வை தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் மனைவி தன் கணவருக்கு பெற வேண்டும் என்று துருவ நட்சத்திரத்தை இதன் மாதிரி எவர் வளர்த்து கொண்டாரோ அவர்கள் எல்லாம் நிச்சயம் பிறவில்லா நிலையும் அரும்பெரும் சக்திகள் பெறுகின்றனர்.